Taste the Daily. வணக்கம். நியூஸ் ஜெயின் காலை பதிப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அருண்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மன்னராட்சிக்கு முடிவு கட்டி மக்களாட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 12வது நாள் பிரச்சாரம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை பரப்புரை செய்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்கள் விரோத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் கோவையில் தொடங்கிய எழுச்சி பயணம் இமாலய வெற்றி. இமாலய வெற்றியை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மனமார்ந்த நன்றி. முதற்கட்டமாக தமிழகத்தில் 31 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 12.5 லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறேன். அதிமுக என்கிற மாபெரும் ஜனநாயக இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளில் இரத்த ஓட்டமாக கலந்திருப்பதை மீண்டும் ஒருமுறை அனுபவபூர்வமாக கண்டு மகிழ்ந்தேன் என புரட்சி தமிழர் பெருமிதம். நகராட்சி சொத்துக்களை கொள்ளையடிக்கும் அமைச்சர் நேரு எழுச்சி பயணத்தை தவறாக சித்தரித்து என் மீது அவதூறு பரப்பியிருக்கிறார். அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்த்திருக்கும் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் உறுதி ஏற்றுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நீங்கள் என்ன மடைமாற்றம் செய்தாலும் சரி, எனது எழுச்சி பயணம் தொடரும், மக்கள் ஆதரவு இன்னும் பெருகும். மக்கள் விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என அறிக்கை மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். கோவையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போடப்பட்ட தடுப்பூசி காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் வழக்கு பதியாமல் அலைக்கழிப்பு. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மாசுவின் மருத்துவத்துறை சீரழிவையும் காவல்துறையின் அலட்சிய போக்கையும் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்பனை மோசடி. கடன் தொல்லையால் திருச்சி தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து தனது கிட்னியை 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக விசைத்தறி தொழிலாளியின் ஆடியோ வெளியானதால் பரபரப்பு. இல்லைங்கண்ணா, நான் ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பற்றப்பாய்க்கில் இருந்ததுங்கண்ணா. வெளியில் கொஞ்சம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. அதனால் கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் தனலட்சுமி சீனிவாசாவில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்கண்ணா. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு 5 மாதம் ஆகி போச்சுங்கண்ணா. இப்போ நான் நல்லபடியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா என்கிட்ட கூட. நான் யாருக்கும் எதுக்கும் அந்த விஷயத்துக்கு போகிறது இல்லைங்க. எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. பெரம்பலூர் அருகே அரசு விடுதியில் மாணவ மாணவியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 வார்டன்கள் 4 மாணவர்கள் பிடிபட்டனர். கல்வி நிறுவனங்கள் விடுதிகளில் கூட மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத அளவுக்கு தோற்றுப்போன அரசு. சிவகங்கை அருகே நாட்டாக்குடி கிராமத்தில் விவசாயி தலையை துண்டித்து கொடூர கொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பொதுமக்கள். சென்னை செம்பியம் பகுதியில் பணி முடிந்து வீடு திரும்பிய இளம்பெண்ணை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் சிக்கினார். தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் சாலையில் நடமாட முடியாத அளவுக்கு அச்சப்படும் நிலையை விடியா திமுக அரசு உருவாக்கியுள்ளதாக மக்கள் விமர்சனம்.
சென்னை வேளச்சேரியில் விடுதி மூடப்பட்டிருந்ததால் இரவு தங்குவதற்கு உதவி கேட்ட தோழிக்கு சக நண்பரே மது போதையில் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறை மீது அச்சமில்லாததால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரத்தில் மட்டும் 12 கொலைகள் அரங்கேறிய அவலம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் கொலை மாநிலமாக மாறி வருவதற்கு இந்த சம்பவங்களே சான்று. மதுரை உலக தமிழ்ச்சங்கம் எதிரே தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக இருவர் வைத்திருந்த ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பல்வீர் சிங் குற்றவாளிகளின் பல்லை பிடுங்கிய வழக்கில் 6 பேருக்கு காயங்கள் இருந்தும் காயம் இல்லை என்று பொய் சான்று கொடுத்த அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? அப்போதைய உள்துறை செயலாளர் அமுதா ஆணையம் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு 27 மாதங்களாக அமைதி காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் பொறியியல் பட்டதாரிகள் 83% பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. திறன் பற்றாக்குறை, நடைமுறை அனுபவமின்மையே முக்கிய காரணங்களாக இருப்பதால் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் இன்டர்ன்ஷிப்பும் அவசியம் என வல்லுநர்கள் பரிந்துரை. இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர்களின் நியமன காலியிடங்கள் அதிகரிப்பு 35 இருந்து 54 உயர்த்திய அறிவிப்பை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என ஸ்டாலின் அரசுக்கு குட்டு வைத்த நீதிமன்றம். ஃபெயிலியர் ஆட்சியில் செயலிழந்த பள்ளிக்கல்வித்துறையால் அரசு பள்ளிகளில் 8 லட்சம் மாணவர்கள் பாதிப்பு. மத்திய அரசுடன் ஸ்டாலின் மோதல் போக்கு காட்டுவதால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு 600 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளதாகவும் நிதி கோர முடியாத நிர்வாக சிக்கலால் பள்ளிக்கல்வித்துறை சீர்குலைவதாகவும் குற்றச்சாட்டு. அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் சம்பளம் தாமதம், பணிச்சுமை, பாதுகாப்பின்மை, தொழில்நுட்ப ஆதரவு இல்லாமை போன்றவற்றால் கல்வித்துறையை விட்டு வெளியேறும் ஆசிரியர்கள். காலியாக உள்ள தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை திறனற்ற ஸ்டாலின் அரசு நிரப்பாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் 6000 பள்ளிகளில் கணினிகள் பயனின்றி கிடப்பதாகவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ரங்காபுரம் பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாராததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஸ்டாலின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். மேட்டூர் அணை உபரி நீரை பனைமரத்துப்பட்டி ஏரிக்கு கொண்டுவர வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பல வருடங்களாக கோரிக்கை வைத்தும் விவசாயிகளின் கோரிக்கைகளை திறனற்ற திமுக அரசு கிடப்பில் போட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வாங்கிய கடனுக்கு அதிக வட்டி கேட்டு வீட்டை சூறையாடிய கும்பலால் பரபரப்பு. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கட்டாய கடன் வசூல் தடை சட்டம் வெறும் காகித அளவே இருப்பதால் கடன் வசூல் கும்பல் அடாவடி. சென்னை நந்தம்பாக்கம் அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அங்கன்வாடியில் தனது குழந்தைக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் அழுகி இருந்தது குறித்து கேள்வி கேட்ட பெண்ணிற்கு அலட்சியமாக பதிலளித்த அங்கன்வாடி ஊழியர். ஆடியோ வெளியான நிலையில் விடிய அரசின் சமூக நலத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இதுபோன்ற நிலையா என மக்கள் விமர்சனம்.
என்னம்மா? ஏக்கா நேற்று வாங்கிட்டு வந்த 3 முட்டையுமே கூமுட்டாக்கா. ஆமாம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண, கவர்மெண்ட் அப்படி தான் தருது. கவர்மெண்ட்லேயே கூமுட்டை தான் கொடுக்காங்களா? ஆமாம், இப்போ இதை கவர்மெண்ட்லேருந்து தாரதா. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கதா இருந்தால் யார்கிட்ட கொடுக்கலாம்? சிஎம்முக்கே நீ பண்ணிடு. சிஎம்கா? ஆமாம், பண்ணிடு டைரக்டா. கவர்மெண்ட்டே அப்படி தான் கொடுக்காப்போ. சென்னை வடபழனியில் வீட்டு வாசலில் மனித மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். போக்குவரத்து காவல்துறை பாக்கெட்டுகளை நிரப்புவதில் குறியாக இருப்பதால் குற்றச்செயல்களை தடுக்காமல் கோட்டை விட்டு விடுவதாக விமர்சனம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என பெருமை பேசிய ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் நாகர்கோவில் மண்டைக்காட்டில் 2 குழந்தைகளுக்கிடையே நடந்த மோதலில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பகவதியம்மன் கோயில் பகுதியில் போலீஸ் கண்முன்னே 2 தரப்பினர் கற்கள் கட்டைகளால் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதில் தோல்வி. தமிழகத்தில் முகவர்களின் முறைகேட்டால் ஆவின் பாலகங்களில் பால் பாக்கெட்டுகள் தட்டுப்பாடு. மளிகை கடைகளில் ஆவின் பால் பாக்கெட்டுகளை மக்கள் 2 முதல் 3 ரூபாய் வரை அதிக விலை கொடுத்து வாங்குவதை கண்டுகொள்ளாத கமிஷன் திமுக அரசு. ஆதி திராவிட நல உறுப்பினர்களை கோவை மாவட்ட ஆட்சியர் அவமானப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. அரசின் சமூக நீதி பேச்செல்லாம் வெறும் மேடை பேச்சு என்பதற்கு கோவை மாவட்ட ஆட்சியரே சான்று என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல விடுதிகளில் 9 விடுதிகளுக்கு 1 காப்பாளர் நியமனம். அடிப்படை வசதிகள், தரமான உணவு இன்றி தவிக்கும் மாணவர்கள். தேவைகளை நிறைவேற்றாமல் விளம்பரத்திற்காக சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றிய ஃபெயிலியர் மாடல் அரசால் பட்டியல் இன சமூக மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 2 சக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் பலி. தகரடபா அரசு பேருந்துகளை இயக்குவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதிய விபத்தில் 3 பேர் பலி. குருபரப்பள்ளி பகுதியில் தொடர் விபத்துகள் நடைபெறுவதால் பாதுகாப்பு இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த 2 தரப்பினர் மோதல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை செயலற்று உள்ளதால் துணிகரத்துடன் மருத்துவமனையில் மோதல் சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கோவிலில் திருப்பணிக்காக குழி தோண்டும் போது தோண்ட கிடைத்த சிலைகள். அம்மன் சிலை மற்றும் விளக்கு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் ஐம்பொன் சிலையா என விசாரணை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் 16 சக்கர தேரோட்ட முன்னோட்டம். கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு தேரை இழுத்துச் சென்ற பக்தர்கள். தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள அமர்வில் மத்திய அரசு பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற வாய்ப்பு. மக்களவையில் இன்று புதிய வருமான வரி மசோதா ஆய்வறிக்கை தாக்கலாகிறது. வரி செலுத்துவோரின் சுமைகளை குறைத்து சட்டத்தை எளிமையாக்கும் நோக்கத்துடன் வரி ஆண்டு என்ற புதிய வடிவம் அறிமுகம். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 3558 போலி நிறுவனங்கள் மூலம் 15851 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மோசடி கண்டுபிடிப்பு. கடந்த ஆண்டை விட போலி நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் நடப்பாண்டில் 53 பேர் கைது செய்யப்பட்டு 659 கோடி ரூபாய் மீட்பு.
கடந்த 5 ஆண்டுகளில் இதய நோய் மருந்துகளின் விற்பனை 50% அதிகரிப்பு. ஆரோக்கிய உணவு, உடற்பயிற்சி, புகைப்பழக்கத்தை தவிர்த்தல் உள்ளிட்டவை இதய நோய் அபாயத்தை குறைக்கும் என மருத்துவர்கள் ஆலோசனை. இந்தோனேஷியாவில் நடுக்கடலில் சொகுசு கப்பல் தீ விபத்து. கப்பலில் சிக்கியவர்களையும் கடலில் குதித்தவர்களையும் மீட்கும் பணியில் மீட்புப் படையினர்.